சில வருஷத்துக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பெடுத்து இந்திய அளவுல பேசு பொருளான மாநிலம். பல வருஷமா ஒருத்தரே முதலமைச்சரா இருக்கிற மாநிலம். காங்கிரஸ், பிஜேபி இப்படி 2 கட்சிகளும் இளைய தலைவர்களுடைய ஆதிக்கம் நிறைந்த மாநிலம். எதிர்காலத்துல பட்டியல் இன தலைவர் முதலமைச்சரா வருவதற்கான சாத்தியங்கள் நிறைந்த மாநிலம். வேற எந்த மாநிலத்துக்கு இப்படியான சிறப்பு இருக்கு? பீகாரை தவிர. அரசியல்ல பீகார்னா சர்ச்சை, சர்ச்சைனா பீகார்னு பேசுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மாநிலத்துல தேர்தல் ஆணையத்தால நாடு முழுக்க பேசு பொருளாகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. தேர்தல் ஆணையம் அப்படி என்ன செய்துகிட்டு இருக்கு? ஏன் எதிர்கட்சிகள் போர்க்கொடி தூக்குறாங்கன்னு முழுமையா பார்ப்போம் வாங்க. பீகார் மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கின்ற டிசம்பர் மாத இறுதிக்குள் நடத்தப்படும்னு சொல்லப்படுது. இந்த நிலையில வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணி அங்க வேகமா நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா SIR, அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லக்கூடிய தீவிர திருத்தம் பணிக்கான திட்டம் வகுக்கப்பட்டு அதற்கான வேலைகளை தேர்தல் ஆணையம் தீவிரமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவசரமா இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் எதற்காக பண்ணப்படுது? பிஜேபிக்கு ஆதரவான வாக்குகளை பீகார்ல வரணும்ன்றதுக்காக பண்றாங்களா? அதை நடைமுறைப்படுத்தி இந்தியா முழுக்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரது அப்படின்னு நமக்கு சந்தேகத்தை எழுப்புது. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்தின் இந்த போக்கை கண்டித்து எதிர்த்தும் சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் கட்சியினர் பலர் அவங்களுடைய சார்பா உச்ச நீதிமன்றத்துல 4 மனுக்களை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியினால பல லட்சம் மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழப்பாங்கன்னு சுமார் 4 கோடி பேர்கிட்ட சான்றிதழ் கேட்கப்படுகிற சூழல் இருக்கு இன்னைக்கு. அப்ப போன முறை தேர்தல்ல ஓட்டு போட்டவங்க கூட இந்த முறை பீகார்ல ஓட்டு போட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கு. வழக்கறிஞர்கள் இந்த வாதங்களை தெளிவா முன்வைக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த நடவடிக்கை அரசியலமைப்பின் பிரிவு 14, 19, 21, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 325, 26, வாக்காளர் பதிவு விதிகள் 1960, 21A ஆகியவற்றின்படி இந்த நிலையில உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் கூட அவசர வழக்கா ஜூலை 10ஆம் தேதி விசாரிக்கப்படும் அறிவிச்சிருக்கு. சரி, முதல்ல ஏன் SIR தொடங்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா தேர்தல் ஆணையம் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர்னு வருஷத்துக்கு 4 முறை வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணியை செய்வாங்க. ஆனா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. அது மாதிரி கிடையாது. இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் முறையில வாக்காளர் பட்டியல் முழுமையா ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு புதுப்பிக்கப்படும். வாக்காளர் பட்டியல் சட்டத்தின் பிரிவு 21 என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த நேரத்திலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் வழங்குது. யாருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு. அப்போ கடந்த 20 வருஷத்துல விரைவான நகரமயமாக்கல், இடம்பெயர்வு காரணமா வாக்காளர் பட்டியல்ல பெரிய அளவுல பெயர்களை சேர்க்கிறதும் நீக்கிறதும் நடந்திருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அதனால இந்த வாக்காளர் பட்டியல்ல போலி வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வாக்காளர் பட்டியல்ல உண்மையான வாக்காளர்கள் இருக்கிறத உறுதி செய்யதான் இந்த SIR செயல்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செஞ்சதா சொல்லப்படுறாங்க. இந்த நடவடிக்கை முதல் கட்டமா இப்ப பீகார்ல தொடங்கி அடுத்த கட்டமா நாடு முழுக்க செயல்படுத்தப்படும்னு அரசியல் வட்டாரங்கள்ல சொல்லப்படுது, எதிர்பார்க்கப்படுது. பீகார்ல கடைசியா SIR தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் 2003ல நடந்திருக்கு. இந்த வருஷம் பீகார்ல சட்டமன்ற தேர்தல் இந்த வருஷத்தோட இறுதியில நடக்க இருக்கிறதுனால ஜூலை 1, 2025 அன்னைக்கு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான வழிகாட்டுதல்களை தேர்தல் ஆணையம் வகுத்திருக்கு. அதன்படி ஒவ்வொரு வாக்காளர்களும் அந்தந்த வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகளுக்கு, அதாவது BLOன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ்க்கு கணக்கெடுப்பு படிவத்தை கொடுத்து அதுல ஜனவரி 2003க்கு பிறகு வாக்காளர் பட்டியல்ல சேர்த்த வாக்காளர்களுடைய பிறந்த தேதி, இருக்கிற இடத்தை நிரூபிப்பதற்கான டாக்குமெண்ட்ஸை கூடுதலா சமர்ப்பிக்கணும்னு சொல்லப்படுது. ஒருவேளை இந்த ஆவணங்கள் இல்லைன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் ஆவணங்கள் ஆய்வுக்கு எடுக்கப்படும் சொல்லப்படுது. ஒருவேளை அதுவும் இல்லைன்னா அவங்களுடைய பெயர்களை நீக்கிறதா வேண்டாமான்னு வாக்குச்சாவடி அலுவலர் முடிவெடுப்பார்னு சொல்லப்படுது. இதுதான் இந்த எதிர்ப்பு வருவதற்கான மிக மிக முக்கியமான காரணம். இது சரியா தவறான வாதங்கள் வலுத்துக்கிட்டே இருக்கு எல்லா தரப்புலையும். தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய பயிற்சிக்கு அரசியல் கட்சிகளால் நியமிக்கப்பட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட BLOக்கள் இருக்கிறாங்க. 4 லட்சத்துக்கு அதிகமான தன்னார்வலர்கள் இருக்காங்க. 1.5 லட்சத்துக்கு மேல பூத் லெவல் ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க. இதனால இதை ஒரு குறுகிய காலத்துல முடிக்கிறது சாத்தியம்னு இந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தாங்கல்ல, அதை இந்த திட்டத்தை ஆதரிக்கிறவங்க சொல்றாங்க. அப்ப நம்மை போன்றோர் என்ன சொல்றோம் அப்படின்னா, சுமார் 8 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க பீகார்ல. அவங்க இதுக்கு முன்னாடி செய்யாத ஒரு விஷயத்தை, அதாவது புதிய படிவங்களை டாக்குமெண்ட்டை சமர்ப்பிக்கணும்னு சொல்றது மிகப்பெரிய சவாலா இருக்கும் அப்படின்னு அந்த மக்களுக்கு சவாலா இருக்கும்னு நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட 3 கோடி வாக்காளர்கள் அவங்களுக்கும் அவங்களுடைய பெற்றோருக்குமான பிறந்த தேதி, பிறந்த இடத்தை நிரூபிக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பிக்க வேண்டிய நிலைங்கிறது இன்னைக்கு இருக்கு. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா
புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், மாணவர்கள் இந்த படிவங்களை உரிய காலத்துக்குள்ள சமர்ப்பிக்க முடியாம கூட போகலாம். அப்ப எவ்வளவுதான் களப்பணியாளர்கள் இருந்தாலும் ரொம்ப குறுகிய காலத்துல நடக்கிறதுனால பெயர் சேர்க்கறதுலயும் நீக்கிறதுலயும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுல பிழைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல்ல பதிவு செய்ய ஆவணமா ஆதார் இருந்தா போதும்னு சொன்னாங்க. இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய படிவத்துல பிறந்த தேதிக்காகவும் குடியுரிமைக்கான சான்றா ஆதார் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லப்படுது. அதுக்கு பதிலா 11 டாக்குமெண்ட்ஸ் கேட்கப்படுறாங்க. அந்த 11 டாக்குமெண்ட்ஸ்ல ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு இதெல்லாம் இடம்பெறல. அப்ப வேற என்னதான்ப்பா இடம்பெறுது அப்படின்னா அதுக்கு பதிலா சாதி சான்றல், நில ஒதுக்கீட்டு சான்றல் இப்படியான டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுக்கணும்னு சொல்லப்படுது. அப்ப வேற எந்த ஆவணமும் இல்லாத சாதாரண எளிய மக்களுக்கு சர்வசாதாரண அடையாள அட்டையா இன்னைக்கு ஆதார் மாதிரி இருக்கு பெரும்பான்மை எல்லார்கிட்டயும். அந்த ஆதாரை கொண்டு வந்ததும் மத்தியில இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தான். இப்படி இருக்கும்போது ஆதாரை ஏத்துக்கிறதுல சிக்கல் இருக்குன்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியுது? அதே மாதிரி ஆர்டினரி ரெசிடென்ஸ், அதாவது சாதாரணமா வசிக்கும் குடிமக்களை மட்டுமே ஒரு தொகுதியினுடைய வாக்காளர் பட்டியல சேர்க்கணும்னு எஸ்ஐஆரோட விதிகள் சொல்லுது. கல்வி, வேலை வாய்ப்புக்காக நீண்ட காலமா இடம்பெயர்ந்த புலம்பெயர்ந்தவர்கள் விதிகளின்படி அவங்க இப்ப வசிக்கக்கூடிய தொகுதிகள்லயே வாக்காளர் பட்டியல தான் சேர்க்கப்படணும். அதுவே மாநிலத்துக்கு உள்ளேயோ இல்ல மாநிலத்துக்கு வெளியேயோ மற்ற இடங்களுக்கு இடம்பெயர்ந்து போனவங்க அவங்க பிறந்த ஊருக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல திரும்பி வராங்கன்னே வச்சுப்போம். அவங்க வாக்களிக்கக்கூடிய உரிமையை எங்க தக்க வச்சுக்கணும்னு விரும்புறாங்களோ அதே இடத்துல தொடரலாம்னு இதுல சொல்லப்படுது. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா 2010ஆம் ஆண்டு சட்ட திருத்தத்தின்படி வேலைவாய்ப்பு, கல்வி இல்லைன்னா வேற காரணங்களுக்காக நீண்ட காலத்துக்கு இந்தியாவை விட்டு வெளிநாடு போயிருப்பாங்கல்ல வெளிநாட்டவர்கள், அவங்களுடைய பாஸ்போர்ட்டின் படி அவங்களோட முகவரி எங்க இருக்குதோ அந்த தொகுதியில அவங்க பதிவு செய்து வாக்களிக்கிற உரிமை அந்த மக்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற அதிகாரிகள், தேர்தல் அதிகாரிகள் சொல்றாங்க. ஒருவேளை 2 தொகுதியில ஒரே நபருக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்குன்னு உறுதியானா அதுல சிக்கல் இருந்தா அதோட அந்த நபர்களோட ஆதார் என்ன நினைச்சா இந்த பிரச்சனை சரியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில பின்தங்கிய மாநிலமான பீகார்ல குறுகிய காலத்துல இந்த நடவடிக்கை செய்தா ஏழை மக்களால சரியான நேரத்துல டாக்குமெண்ட்டை சமர்ப்பிக்க முடியாத சூழல் ஏற்படும். அப்போ இதனால வாக்குரிமை பறிக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கு. ஆக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு கடுமையான எதிர்ப்பு நாடு முழுக்க இருந்துகிட்டு இருக்கு. அப்போ தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த இந்த நடவடிக்கைக்கு எதிர்க்கிறவங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை எதிர்கொண்டோம்ல, அப்ப நமக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா 2003க்கு பிறகு உயிரிழந்தவர்களுடைய பேரை நீக்க, ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்கள்ல பேர் இருந்தா அதை நீக்கிறதுக்காக தான், சொந்த மாநிலத்தை விட்டு வெளியே வசிப்பவர்களுடைய பெயர்களை நீக்கிறதுக்கு தான் இதனோட முக்கிய நோக்கம் அப்படின்னு நம்மளை சொல்லி ஆற்றுப்படுத்தணும், இந்த பிரச்சனையை வீரியப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக சொல்றாங்க. ஆனாலும் எதிர்ப்பு வலுவா இருக்கு. இந்திய தேர்தல் வரலாற்றுல இது போன்ற ஒரு திருத்தம் செய்யப்பட்டதுக்கான ஒரு எக்ஸாம்பிளே கிடையாது, முன் உதாரணமே கிடையாது. அப்போ கடைசியா 2003ல எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் 1 வருஷம் நடந்திருக்கு. பீகார் தேர்தலுக்கு முன்னாடி அதுவும் 3 மாசம் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவசரமா செய்ய வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படிங்கறதான் நம்மை போன்றோர் கேட்கிறோம். என்னதான் கடுமையான எதிர்ப்புகள் வந்தாலும் அறிவிக்கப்பட்ட இந்த விதிகள்ல எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள் திட்டவட்டமா சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் இப்படி சொன்னதுல வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிருக்கு. இன்னைக்கு இதற்கு இடைக்கால தடை விதிக்கணும்னு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டு இருக்கு. தடை விதிக்க நீதிமன்றம் மறுத்து இருக்கிறதுனால இந்த விஷயம் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அதோட தேர்தல் ஆணையத்தின் இந்த செயலுக்கு எதிர்கட்சிகள், ஜனநாயக சக்திகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த விஷயத்துல நீதிமன்றம் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் மக்களும் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு வரும். ஜனநாயகத்தின் குரல் நசுக்கப்படுகிறதா, ஒடுக்கப்படுகிறதாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.